குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 6:59 வரை திருத்தியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை ஆயில்யம் பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:54 வரை வஜ்ரம் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 6:59 வரை கரசை பின்பு இரவு 7:45 வரை வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை பூராடம் பின்பு உத்திராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆளும் பல்லக்கில் புறப்பாடு. ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கருட வாகனத்தில் பவனி வரும் காட்சி. குரங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட வினைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பசு வாங்குவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு ஏற்ற நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:33 முதல் 2:17 வரையில் மேஷ லக்னம், 2:18 முதல் 4:20 வரையில் ரிஷப லக்னம், காலை 4:21 முதல் 6:35 வரையில் மிதுன லக்னம், 6:36 முதல் 8:43 வரை கடக லக்னம், 8:44 முதல் 10:45 வரை சிம்ம லக்னம், 10:46 முதல் மதியம் 12:45 வரையில் கன்னி லக்னம், 12:46 முதல் 2:51 வரையில் துலாம் லக்னம், 2:52 முதல் 5:02 வரையில் விருச்சக லக்னம், 5:03 முதல் இரவு 7:10 வரையில் தனுசு லக்னம், 7:11 முதல் 9:04 வரை மகர லக்னம், 9:05 முதல் 10:47 வரை கும்ப லக்னம், 10:48 முதல் இரவு 12:28 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் என்பது சகோதர காரகத்துவத்திற்கான கிரகம்.
அது மட்டுமல்ல, பூமிகாரகன் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல நலன்கள் சித்திக்கும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க சகல லாபங்கள் மேன்மைகள் உண்டாகும். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கும் உப்பு மிளகு வைத்து வழிபடுபவர்களுக்கு சகல தோஷங்கள் பாவங்கள் நீங்கும். கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லைகள் அகலும். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாள். இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. இவற்றிற்கு சுக்ல அங்காரக சதுர்த்தி என்று பெயர். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 4வது நாளே சுக்ல சதுர்த்தியாக அமைய பெறுகிறது. சதுர்த்தி என்றால் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். இப்பொழுது வரக்கூடியது சுக்ல சதுர்த்தி, தேய்பிறையில் வரக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி. ஆகவே இந்த நாளில் விநாயக பெருமானை தொழுபவர்களுக்கு சகல நன்மைகள், க்ஷேமங்கள், லாபங்கள் கிட்டும். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசி சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய அருணுகிரகம் நிறைந்த நாள். திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல் ஏற்படும். புதுமையான விஷயங்களால் விரயங்கள் உண்டாகலாம். ராசியிலேயே குரு பகவானும் 6ஆம் பாவகம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். சில விஷயங்களுக்காக கலை சார்ந்த விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்ய முற்படுவீர்கள். பிறருடைய பேச்சை கேட்டும் சில நேரத்தில் உங்களை அறியாமலேயே விரயமாகலாம். மற்றவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். 3ஆம் வீட்டினுடைய அதிபதி இளைய சகோதர சகோதரி பாவகத்தின் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்திலேயே சஞ்சரிக்கிறார். ஆக உடன் பிறந்தவர்களோடு பேசும்போது நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும்.
கிரக நிலைகள் இப்படி இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிரக அமைப்பை வைத்து உங்களுக்கு பலன் சொல்லப்படுகிறது. சுகஸ்தானம் 4ஆம் வீடு. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவு பாவகத்தில் இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் மறைந்தாலே தாயினுடன் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கும். உங்கள் தாயை விட்டு விலகி இருப்பீர்கள். ஏதாவது ஒரு வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கும். உங்களுடைய தாயை விட்டு வெளி இடங்களுக்கு செல்வதால் சில இடைவெளி இருக்கும். சரிவர பேச இயலாது. அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்களை கூட மேற்கொள்வீர்கள். கப்பல் பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். தாய் மாமன் இடத்தில் சில வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வரலாம். புதன் பகவானுக்குண்டான காரகத்துவம் பெற்றவர்தான். ஆக தாய் மாமன் என்றாலே புதன் பகவான். தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்துதான் பேச வேண்டும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் கொஞ்சம் குறையலாம். செயல்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிநாதனே சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேலையாட்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வருமானம் உங்களுக்கு கைக்கு ஓரளவிற்கு கிடைக்கும். பொதுவாக பார்க்கும்பொழுது தொழில் செய்பவர்களுக்கும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் லாபம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் உங்களுடைய கிரக அமைப்பு படி சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் பெரிய சங்கடங்கள் என்பது காணாது. அப்படி பலவீனமாக இருப்பவர்களுக்கு ஜாதகத்தில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானுக்குண்டான வழிபாடு முறைகளையும் செய்வது நல்லது. துவரம் பருப்பினால் செய்த உணவினை தானமாக கொடுங்கள். அப்பொழுது செவ்வாய் பகவானுக்குண்டான சாந்தி பிரீத்தி செய்ததாக ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சில முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் விநாயக பெருமான். கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல் உண்டாகலாம். தேவையற்ற செலவுகள் உண்டாக்கும். பரணி நட்சத்திரம். நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4ஆம் பாதத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களோடு கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வாதங்களை தவிர்ப்பது நல்லது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க இறை வழிபாடு முக்கியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசி சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது பேச்சு திறமையால் அனுகூலம் உண்டாக்கும். 2ஆம் வீடு வாக்குஸ்தானம். அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் முயற்சி பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவானோடு சேர்ந்தே இருக்கிறார். இதனால் பேச்சினால் உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். நடக்காத வேலைகளை கூட பேசியே சாதிப்பீர்கள். உங்களிடத்தில் விவாதத்திற்கு வந்தால் எவரும் ஜெயிக்க முடியாது. உங்களுடைய பேச்சுக்கள் தான் சபைதனில் உயர்வாகவே இருக்கும்.
பலருடைய நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், சகோதர பாவகம், இடப்பெயர்ச்சி, கம்யூனிகேஷன் இதை சார்ந்த பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு லாபத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். நெல் என்றால் சந்திர பகவான் தான் காரகத்துவம் பெறுகிறார். அவரே உங்களுக்கு புதன் பகவானோடு 5ஆம் பாவகத்தின் அதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் புத்தி கூர்மையாக எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், உணவு தானிய விற்பனை செய்பவர்கள், விவசாயிகள் மற்றும் உணவை பதப்படுத்தி விற்பனை செய்பவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே சுபமான பலன், லாபமான நாளாகத்தான் அமையும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனம், கல்வி. இப்படிப்பட்ட ஒரு நிலையின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். குடும்ப பாவகத்திற்கான அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு லாபத்திலும் சஞ்சரிக்கிறார். ஆக வீட்டிலும் மகிழ்ச்சி, வெளி இடங்களுக்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். எந்த துறையை தேர்வு செய்யலாம் என்கிற புரிதல் ஏற்படும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லக்கூடிய மனநிலை இருக்கும். தெளிவாக திட்டமிட்டு வேலைகளை செய்வதனால் கோடான கோடி பலன் உங்களுக்கு உண்டு. உங்கள் மீதான செயல்பாடுகளின் சுறுசுறுப்பு அதிகமாகவே இருக்கும். எதையும் துரிதமாக முடிப்பீர்கள். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இலக்கிய துறைகளில் மதிப்பு மேம்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். இலக்கிய துறைகளில் இருப்பவர்களுக்கு, எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை சிவபெருமான். அனுகூலம் உண்டாக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். வருமானத்தினுடைய நிலை உயரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தேவதை ஸ்ரீ அம்பிகை. குழப்பங்கள் விலகும். மன தெளிவு உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம் நிறைந்ததாக இருக்கும். மிருகசிரீஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். மதிப்பு அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் 3 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன. மிதுன ராசி அன்பர்களே, ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான். புதன் பகவான் தொழிலுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் மற்றும் தாய்மாமனுடைய உறவை குறிக்கக்கூடியதும் புதன் பகவானே. அதோடு சந்திர பகவான் மனோகாரகன். குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, வருமானம் இதை குறிக்கக்கூடிய பாவகத்தினுடைய அதிபதியே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள்,
வருமானம் பற்றிய எண்ணங்கள், வேலையாட்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடைய விஷயங்களிலேயே உங்களுடைய மனம் சென்று கொண்டே இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ, எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்கிறதோ, யாரோடு கூட்டணி சேருகிறதோ, அந்த நடவடிக்கை தான் உங்களுடைய செயல்பாடுகளிலேயே இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களும் சரி, நடவடிக்கையும் சரி, உங்களுடைய சிந்தனைகளும், சாப்பிடக்கூடிய உணவுகளும் சரி, எல்லாமே கிரகங்கள் கட்டளையிடக்கூடிய விதமாகத்தான் உங்களுடைய அனுகூலம் இருக்கும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகத்திலேயே 3ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடு மற்றும் விரையாதிபதி சுக்கிர பகவானோடு சஞ்சரிக்கிறார். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீடு என்றாலே 4ஆம் இடத்தை தான் குறிக்கும். 4ஆம் இடம் வீடு, வண்டி, மனை, வாகனம், தாய், சுக பாவகம். அந்த ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். வீட்டை சிறிய அளவில் வாங்குவதா அல்லது பெரிய இடத்திற்கு செல்வதா, இடமாற்றங்கள் செய்வதா என்கிற குழப்பம் கூட இருக்கும் எனலாம். காரணம், அந்த இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். ராகு கேத்து பெயர்ச்சி வரும் வரையில் அந்த கேத்து பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டில் தான் சஞ்சரிப்பார். சுகம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பற்றிய தெளிவு என்பது தேவை. அதிலும் உணவு சார்ந்த விஷயங்கள் சரிவரக்கூட காணப்படாது. நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் போகலாம். நேரத்திற்கு ஓய்வெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு வேலை பளு அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகை உண்டாகும். வாசனை திரவிய பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். பகை மறையும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருப்பீர்கள். உறவுகளுடைய வருகை அதிகரிக்கும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய உணவு கட்டுப்பாடு தேவை. வாசனை திரவிய வேலைகளில் ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிருஷ்ட திசை தென்கிழக்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை முருகப்பெருமான். தாமதங்கள் விலகும். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். துரிதமாக்க முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ராகு பகவான். அனுபவங்கள் அதிகரிக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும், தொழிலில் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் முதலீடு செய்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம். 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஆதாயம் பெறுவீர்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் இருக்கிறார். ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். 10ஆம் பாவகம் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். ராசியின் அதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கடகராசி அன்பர்களே, தந்தைக்குண்டான பாவகம். புதன் பகவான் ராகு பகவானோடு கூட்டணியும் சேருகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் அரசு கிரகம். இதுநாள் வரையில் இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் காலதாமதமாக இருந்தாலும் இந்த நாளில் அந்த பிரச்சனைகள் விலகி வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். புதியதொரு வீடு மனை வாங்குவது, நிலம் வாங்குவது, அது சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். 4ஆம் வீடு துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உறவினர்களுடைய வருகை இருக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் மிக அழகாக கைகூடி வரும். எண்ணியதை உடனுக்குடன் முடிப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். 3ஆம் பாவகம் கேத்து பகவான். அதே போல 11ஆவது வீடு மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆக உங்கள் வயதில் மூத்தவர்களிடத்தில் உங்களுக்கு அனுசரணையான போக்கு, அவர்களால் ஒத்துழைப்பு, வியாபாரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்வை தரும். அனுசரணையான போக்கும் காணப்படும். ஆதரவு பெருக்கும். ஆக கடகராசி அன்பர்களே, குடும்ப நபர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பீர்கள். மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக பேசுங்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். கோச்சார அமைப்பின்படிதான் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பகவான் ஆசான், ஆசிரியர், தலைமைக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவர் சுப கிரகர் குரு பகவான். ஆக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள், உயர்ந்த அந்தஸ்துள்ள அலுவலகர்கள் இடத்தில் நீங்கள் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை மதித்து நடப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எதையும் நம்மால் சாதிக்க முடியும். எப்பொழுதும் இரவும் பகலாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதற்கும் அசராதவர்கள், தைரியமிக்கவர்கள், சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். குரு ஆசி உங்களுக்கு உண்டு. குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆக கடகராசி அன்பர்கள் ஒரு விதத்தில் கொடுத்து வைத்தவர்கள் எனலாம். அவ்வப்போது மாறக்கூடிய கிரக அமைப்புகள் படி சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும். ஒரு கையில் 5 விரல்களும் எப்படி ஏற்ற இறக்கமாக இருந்தால்தான் நாம் உணவை உட்கொள்ள முடியும். ஒரு சில வேலைகளை செய்ய முடியும். அதே போல ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. ஆக கடகராசி அன்பர்களை, இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றி நோக்கி பயணியுங்கள். நிச்சயம் அனுகூலமாகத்தான் இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். உறவுகளுக்கு மத்தியில் கௌரவமாக வரவேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. செவ்வாய்க்கிழமை தினத்தில் குரு பகவான் வழிபாடு செய்யும் போது குரு மங்கள யோகம் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தேவதை சிவபெருமான். ஆதரவான நாள். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவதை. குழப்பங்கள் விலகும். மன சஞ்சலங்கள் அகலம். நிறைவாக இருப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்கள் ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்குண்டான பலன்களையும் அந்தந்த நட்சத்திரத்திற்குண்டான பலன்களையும் இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ராசிநாதனான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனம், வருமானம், கல்வி, இந்த அனைத்து காரகத்துவையும் பெற்ற இடம்தான் 2ஆம் வீடு. அதில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சமூகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதங்களில் சில நெருக்கடிகள் உண்டாக்கலாம். 8ஆம் வீடு மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக இன்றைய தினம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மனநிலைகளை அமைதிப்படுத்துவது நல்லது. ஆற்றுப்படுத்துங்கள், பொறுமையாக இருங்கள். அவசர கதியில் எதையும் செய்ய வேண்டாம். அப்படி செய்தாலும் உங்களுக்கு பலன் ஏதும் இருக்காது. எதிர்பாராத சில செலவுகள் உண்டாக்கும். சேமிப்புகள் குறையும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த சிந்தனை உங்களுக்கு மாறலாம். ஆர்வமின்மையாக இருப்பீர்கள். எதிலும் ஈடுபாடு இருக்காது. பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கே மதிப்பிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருக்கும். எல்லோரையும் தவிர்த்து கொண்டே வருவீர்கள். அந்த குணத்தை கைவிட்டு பெரியவர்களுக்குண்டான மதிப்பை கொடுக்க வேண்டும். பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வியாபாரம் செய்யும் போது கவனமாக இருங்கள். மறதி தொடர்பான பிரச்சனைகளால் செயல்களில் தாமதம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது குறையலாம். பக்குவப்படுத்தி கொண்டால் மௌனமாக இருங்கள். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம் என்பார்கள். ஆக பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்வதை காட்டிலும் பொறுமை, நிதானம், அமைதி குணத்தோடு இருந்தால் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று விட்டுவிடுங்கள். பிறரோடு வாக்குவாதங்கள், வீண் விவாத பேச்சுக்களை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுடைய ராசிக்கு நல்லது. பேச்சுக்களினால் குடும்ப விவாதங்கள் அதிகரிக்கலாம். 2ஆம் பாவகத்திலேயே கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானத்தில் உங்கள் துணைவருக்குண்டான பாவகத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மௌனத்தை மட்டுமே கடைபிடிப்பது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். இன்றைய நாள் மௌனமாக இருப்பதே உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கேத்து பகவானுக்குண்டான தெய்வம் தேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். ஆக இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவது மிக அவசியம். காரணம், சந்திர பகவானுடைய தோஷத்தை நீக்கியவர் விநாயக பெருமான். ஆக அவரிடத்தில் நீங்கள் சரணாகதி அடையுங்கள். அருகம்புல் சாற்றி பிள்ளையார் தோப்புக்கரணம் விட்டு வழிபாடு முறைகள் ஒரு தீபங்கள் ஏற்றி ஒரு முறை சுற்றி வந்தாலே போதும். அதிலும் அரசமர விநாயகராக இருக்கட்டும் அல்லது மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையார் விக்கிரகமாக இருக்கட்டும், பிள்ளையார் கொட்டி கொண்டு நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்கள் துணைவரோடு கவனமாக பார்த்து கனிவாக பேசுவது நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். பிறருடைய விஷயங்களுக்கு கருத்துக்கள் கூறாமல் இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரிய பகவான். கால தாமதங்கள் உண்டாகும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்க வழிபாடு ஒன்றே சிறந்தது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் அனுகூலமாகத்தான் இருக்கும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான், புதன் பகவான். லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். 7ஆம் இடம். தொழில் கூட்டாளிகள் மூலம் மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். நண்பர்களிடத்தில் மிக அழகாக கலந்து ஆலோசிப்பீர்கள். நல்ல விஷயங்களை சேகரிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு இருக்கும். சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், புதன் பகவான், ராகு பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். அவரே லாபத்தினுடைய அதிபதியும் கூட. இணக்கமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். காதலர்கள் மிக மகிழ்வாக இருக்கக்கூடிய நிலையும் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். அனுபவம் மேம்படும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். மதிப்பு மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உடல் தோற்ற பொலிவில் மட்டும் மாற்றங்கள் உண்டாகலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லது. மேன்மை ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான்,
தேவதை ஸ்ரீ அம்பிகை அபிராமி அன்னையை வழிபாடு செய்வது நல்லது. புரிதல் உண்டாகும். தொழில் விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். உடல் நலம் சார்ந்த பிரச்சனையில் இருப்பவர்கள் முருகப்பெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் ஒரு கட்டி வெல்லம் நீரில் கரைய விடுவதால் உங்களுடைய பிரச்சனைகள் கரையும் என்பது ஐதீகம். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூட உயர்வாக வருவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 29ஆம் நாள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். ரகசியமான சில செயல்பாடுகளால் ஆதாயம் அடைவீர்கள். துலமராசி அன்பர்களே, வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். நிறைவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுக பாவகம், சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக்கும். இடம் பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு, இடம் மனை விற்பனை செய்பவர்களுக்கு, கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதியே உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீட்டிற்காக சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை அனுகூலம் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மன். உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவரோடு ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அனுபவமான நாளாக இருக்கும். புதிய விஷயங்கள் பற்றிய புரிதல் இருக்கும். பயணங்களின் மூலம் புதியதொரு தேடல் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் அதிபதி. தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை தினம்.
குரு மங்கள யோகம் உண்டாக்கும். செவ்வாய் என்றாலே மங்களத்தை குறிக்கக்கூடிய கிரகம், மங்களகாரகன். ஆக செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டியும் பிரார்த்தனை செய்யும் போது இன்றைய நாள் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஆக துலாம் ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு இருக்கும். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தவறாமல் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வாருங்கள். நிச்சயம் நல்ல அனுபவமும் அனுகூலமும் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலனை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசி சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் பகவான் சகோதர காரகன், பூமி காரகன். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக இந்த நாளில் வழிபாடுகளை மேற்கொள்வது மிக நல்லது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருப்பது அவசியம். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனை அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் சில மாற்றங்கள் ஏற்படும். நலம் நிறைந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் கைகூடும். நன்மைகள் உண்டாக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தேவதை சிவபெருமான். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்வை தரும். நிறைவாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. மாற்றங்கள் உண்டாகும். நலம் நிறைந்த நாள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். நலம் நிறைந்த நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையலாம். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். கல்வி தொடர்பான வேலைகளில் மாணவர்களுக்கு மேன்மை இருக்கும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். விவசாய வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். உதவி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு
புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் விநாயகப் பெருமான் தேவதை. ஆதாயம் ஏற்படும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக சில மனக்குழப்பங்களோடு இருப்பீர்கள். சில நேரம் ஆதரவு ஏற்படும். புதிய நபர்களால் உங்களுக்கு அறிமுகம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். ராசியின் படி பார்க்கும் பொழுது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. செல்வாக்கு மேம்படும். வருமானம் உயரும். பணப்பற்றாக்குறை நீங்கும். மகிழ்வாக இந்த நாளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மேன்மை அதிகரிக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை சிவசூரிய பகவான். ஆலோசனைகள் கிடைக்கும். உதவி நிறைந்த நாள். சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அமைப்பின்படி 3ஆம் வீட்டில் லாபத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவானோடு சேர்ந்தே இருப்பதால் மிகுதியான மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணப்புழக்கம் சீராகவே காணப்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பாக பிரிவினை சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு அலுவலக ரீதியாக ஆதரவாக இருப்பார்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் ஒரு புரிதல் இருக்கும். வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். யோகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்தின் படி அதிபதி 2ஆம் வீட்டில் குடும்ப பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சஞ்சாரம். மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதிலும் குடும்ப விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் மறையும். வருமானம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தேவதை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. நட்சத்திரத்தினுடைய அமைப்பு படி சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் புதன் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், இடப்பெயர்ச்சிக்குண்டான இடம், சகோதர பாவகத்தை சொல்லக்கூடியது. ஆக உடன் பிறந்தவர்களால் ஆதரவான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். இடர்பாடுகள் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வம். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வீடு மனை இடம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தன வருவாய் குறித்த எண்ணங்கள் மேம்படும். கனிவான பேச்சுக்கள் மூலம் நன்மதிப்பு உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 12ஆம் வீட்டில் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், புதன் பகவான், ராகு பகவானுடைய சஞ்சாரம். வருமானம் தொடர்பாக செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு உயரும். பேச்சுக்கள் இனிமையானதாக அமையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தேவதை ஸ்ரீ துர்கை அம்மன். ராகு கால பூஜை மிக சிறந்தது. 3 முதல் 4:30 வரை ராகு கால பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே எனும் மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. அனுபவம் ஏற்படும். நன்மதிப்பு உண்டாக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். புரிதல் அதிகரிக்கும். மந்த நிலை விலகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். குரு மங்கள யோகம் பெருக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச் சிறந்தது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினம் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் பாவகத்திலும், செவ்வாய் பகவான் மகர ராசி 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உற்பத்தி துறைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும். எதிலும் விவேகமாக இருக்க வேண்டும், அவசரம் கூடாது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் மீனராசி அன்பர்களே. பயணங்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும். கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொதுவாக இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவர்களுக்கு புரிதல் என்பது அதிகமாக தேவைப்படும். மன சஞ்சலங்கள் உண்டாக்கி மறையலாம். படிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிருஷ்ட திசை மேற்கு, அதிருஷ்ட எண் 7, அதிருஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசியில் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சிந்தனை பிறக்கும். அதிகமான எண்ணங்கள் மேலோங்கும். உற்பத்தி துறைகளில் பொறுமை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனி பகவான், தேவதை தெய்வம் சிவபெருமான். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அயன சயன போகஸ்தானம். சேமிப்பு என்பது உங்களுக்கு மேம்படலாம். புதுவிதமான சிந்தனை பிறக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் மற்றும் சந்திர பகவானோடு இணைந்து இருக்கிறார். அனுசரித்து செல்வது நல்லது. தாய் மாமனிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இன்பம் நிறைந்த நாள். தொழில் கூட்டாளிகளிடத்தில் புரிதல் என்பது தேவை. வீண் வார்த்தைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62
636 மற்றும் 9043192132